தமிழ் எப்போது தோன்றியது? இப்போது ஆராய்ச்சி ரீதியாக நாம் சொல்லுகிறோம் 3000 ஆண்டுகள், 5000 ஆண்டுகள் என்று மெல்ல 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 நிரூபித்து கொண்டு வருகிறோம். ஆனால் முன்பு நாம் சொன்ன பதில், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. இன்னொன்றும் சேர்த்து சொல்வார்கள், வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. அது இப்போது நிரூபணமாகிவிட்டதல்லவா? உலோக காலத்தின் முதல் மனிதன் தமிழன் தான் உலகத்தை பயன்படுத்தினான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்றால் என்ன பொருள்? நாம் வாழ்கின்ற இந்த உலகம் நான் முதலில் சொன்னதைப் போல் சூரியனிலிருந்து வெடித்து சிதறிய ஒரு நெருப்பு கோளம். பொழிந்த மழையினால் பாறைகள் உருண்டு ஓடுகின்றன, பாறைகள் உடைந்து கற்களாகின்றன, கற்கள் உருண்டு தேய்ந்து மண்ணாகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தமொழி தமிழ்மொழி என்றால், மண் இல்லாத கல் மட்டுமே இருந்த காலத்தில் வாழ்ந்த மனித இனம் பேசிய மொழி தமிழ்மொழி என்பதாக. இது புலவர்கள் சொன்னது, கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. ஆனால் இப்போது மெல்ல மெல்ல நிரூபித்து வருகிறோம், 5000 ஆண்டுகள் என்பதே சாதாரணமானதல்ல. ஒரு நூற்றாண்டு என்பதே ரொம்ப பெரியது. பாரதியார் வாழ்ந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொன்னால், ஓ அப்படியா என்று கேட்கிற நிலை. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகள் என்றால் பல பேருக்கு தெரியாது. அதே போலத்தான் தொல்காப்பியர் 2500 ஆண்டுகள் என்று சொல்கிறோம். சங்க இலக்கியங்கள் எப்போது உருவானது என்றெல்லாம் சொல்கிறது போல இப்போது 5000 ஆண்டுகள் என்று நிரூபணமாகி இருக்கிறது. ஆக தொன்மையான மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி.